friends, welcome to Vedantu channel பசங்களா. Yes. So நிறைய பேர் இது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல அதாவது மேக்ஸ்ல கூட ஒரு இம்பாசிபிளான விஷயத்தை பாசிபிளாக மாத்திரக்கு எல்லாருமே கற்றுக்கிட்டோம், கரெக்டுங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம லெசன் நினச்சிப்போம் எனிதிங் இட் இஸ் இந்த வேர்ல்ட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ நாட் பாசிபிள்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை நம்ம ரிசர்ச் பண்ணி பாசிபிள்னு மாற்றலாம். அந்த ஒரு ஸ்பிரிட்டோட இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாமா பசங்களா? ஓகே, I know everyone was very good, like next super quiz attend பண்ணிங்க. I'm so glad you all did it. ஓகேவா, நம்ம இது எல்லாமே செஞ்சோம் அப்படின்னு நம்பும்போது it is so glad பசங்களா. சரியா பசங்களா everyone? So we can start our lecture. Okay, fine. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்துட்டு இட் இஸ் குட். ஓகேவா, இது குட்ன்னு தான் சொல்லுவேன். ஒரு நிமிஷம் செட்டிங்கை மாற்றி வச்சாச்சு. ஓகே, எஸ் மக்களே, என்ன மேம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இட் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். நான் என்ன கேட்குறேன்னா ஃபஸ்ட்டு நம்ம கடவுளால் கொடுக்கப்பட்ட நம்பர் என்னப்பா? எனிவன். ஸோ இதுதான் மேம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கடவுள் கொடுத்த நம்பர்ஸ். எனி எதை நம்பர் உங்கள் யாருக்காவது தெரியுமா அந்த நம்பர் என்னன்னு சொல்லிட்டு? அதுக்கு பேர் என்ன? நேச்சுரல் நம்பர் சிஸ்டம். ஏன்னா இதை ஃபஸ்ட்டு நம்மளோட இதில் கவுண்டிங் பர்பஸ்க்காக ஃபஸ்ட்டு நம்பர்ஸ்ன்றது எப்போ நம்மளுக்கு தேவைன்னா ஒரு விஷயத்தை எண்றக்காக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இது ஒரு பொருள், இது 2 பொருள், இது 3 பொருள், நம்ம கவுண்ட் பண்ணுற பர்பஸுக்காக ஃபஸ்ட்டு வந்தவங்க தான் நம்மளோட நேச்சுரல் நம்பர்ஸ். இது வந்து நம்மளுக்கு நேச்சராக பார்த்து கொடுத்தனால இதுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோம். ஓகே, இதை தாண்டி நம்மளுக்கு விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக ஒருத்தங்களை கண்டுபிடிச்சோம். தட் இஸ் கால் ஹோல் நம்பர். ஸோ இதில் ஒரே ஒரு ஜீரோவை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. வாட் இஸ் இட்? இட் இஸ் ஜீரோ. ஜீரோங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி ஜீரோங்கிற ஒரு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதாவது நத்திங், இந்த உலகத்தில் நத்திங்ன்ற ஒரு விஷயத்தை டினோட் பண்ணுறக்காக ஒரு நம்பரை கண்டுபிடிச்சோம். அதுதான் ஜீரோ. ஓகே, ஜீரோவை யார் கண்டுபிடிச்சா? ஐ வில் கிவ் 1 minute டைம். ஃபட்டாஃபட் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஜீரோவை யார் கண்டுபிடிச்சா? குட், இட் இஸ் ஆரியபட்டா. சரியா? அவர் நம்மளோட இந்தியன் சயின்டிஸ்ட். ஹீ இஸ் ஆரியபட்டா. அவர் தான் நம்மளோட ஹோல் நம்பர்ஸ், அதாவது ஜீரோங்கிறவரை கண்டுபிடிச்சி அதை நம்பர் சிஸ்டம் கூட ஜாயின் பண்ணி ஹோல் நம்பர் சிஸ்டம்னு அப்புறம் சொன்னாங்க. நெக்ஸ்ட் வி ஹாவ் இன்டீஜர் செட். இன்டீஜர்னா ஏன் பாசிட்டிவில் மட்டும்தான் நம்பர்ஸ் இருக்க முடியுமா என்ன? நெகட்டிவ்லேயும் நம்பர்ஸ் இருக்கலாம். ஸோ விச் இஸ் லைக் -1, -2, -3, -4ன்னு இப்படி இருக்க செட்டு கால்ட் இன்டீஜர் செட். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சது தான் இன்டீஜர் செட். இதோட செட்டு முடிஞ்சிருச்சு தானே? அதுக்கப்புறம் எந்த நம்பர்ஸும் நம்ம கண்டுபிடிக்கல. எஸ் இல்லையா? அப்புறம் வேற என்ன நம்பர் சிஸ்டம் நம்ம கண்டுபிடிச்சோம்? ஸோ யூ ஆல் ஹாவ் ரேஷ்னல் நம்பர்ஸ். யார்? ரேஷ்னல் நம்பர்ஸ். ஸோ இதெல்லாம் தாண்டி இவங்க எல்லாத்தையும் கலந்து வச்ச செட்டும் இருக்குது. இது போக வேறு நம்பர்ஸும் இருக்குது அந்த ரேஷ்னல் நம்பர்ஸில். அது யார்னா ஸோ இட் இஸ் 1.25ன்னு எல்லா ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ், இன்டீஜராக இருக்கலாம், ஃப்ராக்ஷன்ஸாக இருக்கலாம், 3/5 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்க நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்னது? இட் இஸ் கால்ட் ரேஷ்னல் நம்பர்ஸ். ஸோ 1/2, 1/4 இது எல்லாமே நம்மளுக்கு ரேஷ்னல் நம்பர்ஸ். ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸ் எங்கே போய் முடியும், எங்கே ஸ்டார்ட் ஆகும், நோ ஐடியா. ஆனால் ஒவ்வொரு இன்டீஜர்ஸ்குள்ளேயும் தெர் ஆர் மில்லியன் ட்ரிபிளியன் பில்லியன் எவ்வளோ வேணால் சொல்லலாம், அவ்வளோ ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்குது. கணக்கிட முடியாத ரேஷ்னல் நம்பர்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ யூ காண்ட் கவுண்ட் இட் செல்ஃப். ஓகேவா? இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் வச்சு கவுண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம், ஒரு ரோபோட்க்கு வந்து கவுண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒரு இரேஷ்னல் நம்பரை கவுண்ட் பண்ணவே முடியாது. இட் இஸ் தி ரியல் வேல்யூ இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டின்னு ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அது இந்த ரேஷ்னல் நம்பர்ஸை தான் சொல்லி ஆகணும். இட் மீன்ஸ் இட் இஸ் ஆல். ஸோ திஸ் இஸ் கால்ட் ரேஷ்னல் நம்பர்ஸ். நம்மளால் கணக்கே இட முடியாத நம்பர்ஸ் தான் என்னது? ரேஷ்னல் நம்பர்ஸ். இது கூட சேர்ந்தால் நம்மளுக்கு ஒரு இரேஷ்னல் நம்பர் செட்டு இருக்குது.
ஓகே, யூ ஹாவ் அன் irrational நம்பர் செட். இந்த irrational நம்பர் செட்டுங்கிறது என்னது? இந்த ரேஷனல் நம்பர்ஸ் இதெல்லாம் தாண்டி சில நம்பர்ஸ் இருக்குது. √2 பை இந்த நம்பர்ஸ் எல்லாமே இட் இஸ் டெசிமல் தான். இது எல்லாமே டெசிமல் தான். நான் இந்த டெசிமலுக்கு வந்துட்டு ஒரு எண்டே கிடையாது. யூ டோன்ட் ஹாவ் தி எண்ட். எண்டே பார்க்க முடியாது. அது வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா பசங்களா? ஓகே, ஸோ ஐ ரியலி வாண்ட் திஸ் டு பி இன் ரெப்ரசன்ட் இன் அன் ஆக்சஸ். ஒரு ஆக்சஸில் உங்களுக்கு ரெப்ரசன்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இப்போ 3ங்கிற ஒரு ஆக்சஸை நான் டன் பண்ணுறேன். ஓகே, ஓ A is equal to 3ன்னு வருதா? நோ, இட் இஸ் நாட் AC. ஸோ ரிவர்ஸ் பண்ணிட்டேன். சாரி ரிவர்ஸ் இல்லை. ஓகே எவ்ரிவன், இப்போ 3ங்கிற ஒரே ஒரு நம்பரை நீங்கள் எங்கே டினோட் பண்ணுவீங்கன்னா 3ங்கிற ஒரே ஒரு ரியல் நம்பர்ஸை டினோட் பண்ணுறது. ஓகே, ரியல் நம்பர்ஸ். எஸ், ரியல் நம்பர்ஸ் நான் என்னென்னு சொல்ல மறந்துட்டு பாருங்களேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சது தான் நம்மளோட ரியல் நம்பர்ஸ். ஏன் பசங்களா, இவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பேசுகிறோம்ல, இந்த ஹோல் செட்டுக்கு பேர், இந்த ஹோல் காம்பினேஷனுக்கு பேர் தான் நம்மளுக்கு ரியல் நம்பர்ஸ். யாருப்பா இவங்களோட ஹோல் செட் ஆஃப் காம்பினேஷன், இட் இஸ் கால்ட் ரியல் நம்பர்ஸ். ஸோ இந்த எல்லா விஷயமும் கலந்த ஒரு நம்பர்ஸ் தான் ரியல் நம்பர்ஸ். இது எல்லாமே நம்ம உலகத்தில் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ இவங்கள நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும். எங்கே ரெப்ரசன்ட் பண்ண போகிறீங்க? டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரு ரியல் நம்பருக்கு எவ்வளோ ஆக்சஸ் தேவைப்படும்? யா, ஐ ரிப்பீட் மை கொஸ்டின். ஒரே ஒரு ரியல் நம்பருக்கு எவ்வளோ ஆக்சஸ் தான் தேவைப்படும்? எஸ், ஹவு மெனி ஆக்சஸ் வில் பி நீடட்? மக்களே, ஓகே, how many axes will be needing? We need only one axis. Perfect answer. நம்மளுக்கு ஒரே ஒரு ஆக்சிஸ் தான் தேவைப்படும். சரியா? ஓகே, இப்போ ரியல் நம்பர்ஸ் 3 நீங்கள் ட்ரா பண்ணணும்னா இந்த இடத்துல ட்ரா பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் okay, 1 minute. கமாவே காணோம். சாரி, இதை நாமளே வரைஞ்சிட்டு போயிடலாம். ஓகே, சாரி பசங்க. ஸோ ரியல் ஆக்சிஸில் 3னா இதுதான் 3ங்கிற பாயிண்ட்டை இங்கே தான் ட்ரா பண்ணுவீங்க. 5 எங்கே ட்ரா பண்ணுவீங்க? இந்த இடத்துல ட்ரா பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ 7, 8ல் எங்கே ட்ரா பண்ணுவோம்? 7னா 8 வில் பி ட்ராயிங் ஹியர். நம்மளுக்கு 11 வந்து இந்த இடத்துல ட்ரா ஆகும். கரெக்டுங்களா? ஸோ 5, 3, 6, 8 இந்த மாதிரி இடம்லாம் இப்படி நம்மளுக்கு ட்ரா ஆகப்படும். சரியா பசங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் வி ஹாவ் டு டூ இட். இதுக்கு பேர் தான் ரியல் ஆக்சஸ். ஓகே, இது பேர் தான் ரியல் நம்பர்ஸ். ரியல் ஆக்சஸை இப்படி தான் டினோட் பண்ணுவாங்க. ஓகே, coming to the next point called complex number. யாரு பசங்களா? காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரியா? ஸோ யூ வில் ஹாவ் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறது யாருன்னா, இப்போ நீங்கள் பார்த்த ஐயை இந்த ரியல் நம்பர்ஸ் கூட சேர்த்து. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. யூ வில் ஹாவ் அ ரூல் புக். அது என்னன்னு கேட்டிங்கன்னா x + iy
ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் எப்படி இருப்பாங்க, இந்த இந்த இமேஜினரி சிஸ்டம் வந்தது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் இருக்கிறதுலே பெரிய செட். எப்படி மேம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்த ரியல் நம்பர்ஸையே உள்ளே வச்சிருக்க ஒரு செட்டு தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்த ஒரு பெரிய செட் இருக்குல்ல, இதுதான் ரியல் நம்பர்ஸ். ஆனால் இந்த ரியல் நம்பர்ஸே உள்ளே வச்சிருக்க ஆள் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதில் ரியல் நம்பர்ஸும் இருப்பாங்க, ப்ளஸ் இமேஜினரி நம்பர்ஸும் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷன் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா? ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம பார்த்துட்டோம். பட் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு வர்றதுல 2 பார்ட் இருக்குது. யூ ஹாவ் 2 பார்ட்ஸ். அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிறவங்களுக்கு பேர் ரியல் பார்ட், செகண்டாக இருக்கிறவங்களுக்கு பேர் இமேஜினரி பார்ட். என்ன பசங்களா? இட் இஸ் கால் இமேஜினரி பார்ட். ரியல் பார்ட்னா என்ன மேம்? ரியல் பார்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு, அதாவது ஐ இல்லாமல் ஒரு நம்பர் இருக்கும், அது நிச்சயமாக ரியல் நம்பர் தான். அந்த நம்பருக்கு பேர் ரியல் பார்ட். ஐ கூடவே வரவங்களுக்கு பேர் இமேஜினரி பார்ட். எவ்ரிவன் யூ காட் இட்? இப்போ நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். 3 + 5y, இதில் ரியல் பார்ட் என்ன, இமேஜினரி பார்ட் என்ன? ஏன் மக்களே? 3 + i, இதில் யார் ரியல் பார்ட்? 3, இமேஜினரி பார்ட் 5. சரிங்களா? another example, √2 + √3i, இதில் ரியல் பார்ட் என்னது, இமேஜினரி பார்ட் என்னது? ரியல் பார்ட் நம்மளுக்கு √2, இமேஜினரி பார்ட் √3. பர்ஃபெக்ட் ஆன்சர். வாட் அபவுட் அதர்ஸ்? இது வந்து 5 + √6i, இதில் ரியல் பார்ட் என்னது, இமேஜினரி பார்ட் என்ன? √5 and √6. பர்ஃபெக்ட் ஆன்சர்டா. சூப்பர். எல்லாருமே சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டீங்க. வெல் டன். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இப்போ நம்ம பார்த்தோம், ஒரே ஒரு ஓகேவா, ஒன்லி ஒன் ரியல் நம்பர்ஸ், ஒரே ஒரு ரியல் நம்பரை நம்ம ட்ரா பண்ண நம்மளுக்கு எவ்வளோ ஆக்சஸ் தேவைப்பட்டுச்சு? ஹவு மெனி ஆக்சஸ் யூ நீடட்? ஒன்லி 1 ஆக்சஸ். ஒரு ஆக்சஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனால் ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்கள் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா யூ நீட் ஹவு மெனி ஆக்சஸ்? எத்தனை ஆக்சஸ் தேவைப்படும்னு நினைக்கிறீங்க? எஸ் பசங்களா, நம்மளுக்கு 2 ஆக்சஸ் தேவைப்படும். சரியா? ஹவு மெனி ஆக்சஸ் யூ நீட்? 2 ஆக்சஸ் ஆர் வி நீடட். 2 ஆக்சஸ் நம்மளுக்கு தேவைப்படும். சரியா? 2 ஆக்சஸோட நீட் நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? எஸ். ஸோ 2 ஆக்சஸ் வி நீடட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 + 5y, 3 + 5y நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா 3 + 5y, how will you represent? இப்போ இதோட ரியல் பார்ட் நீங்கள் ட்ரா பண்ணுறது எப்படின்னு சொல்கிறது. இதோட ரியல் பார்ட் என்னது? 3. இமேஜினரி பார்ட் என்னது? 5. ஸோ இந்த 3,5ன்னு நம்ம ஆர்கன் டயக்ராம், இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்கன் டயக்ராம். இதுக்கு பேர் என்ன பசங்களா? ஆர்கன் டயக்ராம். ஒரு நம்பரை இந்த மாதிரி ஆக்சஸில் உங்களால் காட்ட முடியும். சரியா? எஸ். ஒரு நிமிஷம். Can you see the diagram பசங்களா? ஓகே, நம்மளுக்கு போய்கிட்டு இருக்கா? இப்போ இந்த இடத்துல ஓகே, ஐ காட் இட். இந்த இடத்துல நம்ம இப்போ பாயிண்ட் ட்ரா பண்ண போகிறோம். 3,5. Can you see the point? இதுதான் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் நம்மளுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு 2 ஆக்சஸ் தேவைப்படும். கரெக்டாக பசங்களா? இப்போ எனிவன் டெல் மீ வாட் இஸ் ஹேப்பனிங் வித் திஸ்?
இப்போ எல்லாருமே இப்போ சொன்ன எல்லா விஷயத்தையுமே நம்ம டயக்ராம்ஸாக பார்க்கலாமா? கேன் வி see in a diagram? ஓகே, ஒரே நிமிஷம். யா, வாட் இஸ் தி டயக்ராம்? 5 + 6i இதை நம்ம பிளெயினில் வரைய போகிறோம். 7 + 8i இதையும் நீங்கள் பிளெயினில் வரைய போகிறீங்க. 9 + 9i இவங்களையும் பிளெயினில் வரைய போகிறோம். 10 + 11i. ஓகேவா? இவங்க எல்லாத்தையுமே நம்ம பிளெயினில் வரைய போகிறோம். எப்படி வரையலாம்? யா, ஸோ 5 + 6னா எப்படி ட்ரா பண்ணுவீங்க? ஸோ 5, 6 ட்ரா பண்ணணும். 7, 8னா 7, 8 ட்ரா பண்ணணும். 9, 9னா அவங்கள நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்க. ஓகே, அண்ட் 10, 11 இவங்க எல்லாத்தையும் நீங்கள் ட்ரா பண்ணலாம். எல்லாருமே நம்மளோட பாயிண்ட்ஸ் தான். சரிங்களா? அப்போ இது என்னது? 5, 6 நம்ம ட்ரா பண்ணால் மட்டும் போதும். 7, 8 ட்ரா பண்ணால் போதும். 9, 9ன்ற பாயிண்ட்டை ப்ளாட் பண்ணணும். 10, 11ங்கிற பாயிண்ட்டை ப்ளாட் பண்ணுவீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க. இன்னொரு கொஷின் கேட்குறேன். இப்போ 5 - 8 இருக்கலாமா? இருக்கலாம். இதுவும் ரியல் நம்பர்ஸ் தானே. இது ட்ராயிங்ன்ற எப்படி ஆகும்? 5 - 8. அப்போ இது எந்த குவாட்ரண்ட்டில் வருவாங்க? ஓகேவா? நான் உங்களுக்கு இதை ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ தட் யூ வில் ஹாவ் அன் ஐடியா. இது எந்த குவாட்ரண்ட்டில் வருவாங்க? வாட் இஸ் த நம்பர்? 5, -8. கேன் யூ see the number? எத்தனாவது குவாட்ரண்ட்டில் வந்திருக்கு? நம்மளுக்கு இது 4வது குவாட்ரண்ட்டில் வந்திருக்கு. புரியுதா பசங்களா? ஸோ எப்பயும் போல தான் நீங்கள் எப்படி குவாடினேட் ஆக்சஸை ட்ரா பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்மளால் வரைய முடியும். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் குவாடினேட் ஆக்சஸில் இருக்கிறதுலாம் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலாம். அதுக்கெலாம் 4 ஆக்சஸ் தேவைப்படும். கரெக்டா? ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கே நம்மளுக்கு 2 விஷயம் தேவைப்படுது. அப்படின்னா 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரில் யோசிச்சு பாருங்க. ஆர்டர்ட் பேரில் எழுதுனா அப்போ எத்தனை ஆக்சஸ் வேணும்? நம்மளுக்கு 4 ஆக்சஸ் வேணும். ஸோ அதை பற்றி நம்மளுக்கு யோசிக்க கூட முடியாது. தட் இஸ் 4 டைமென்ஷனாக மாறிடும். ஸோ ஒவ்வொரு இடத்துல இப்போ நான் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். சம்திங் லைக் நான் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். அந்த பாயிண்ட்டுக்கான காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்கள் சொல்கிறீங்களா? யா, எஸ். இந்த பாயிண்ட்டுக்கான காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லுங்கள். இந்த பாயிண்ட் எப்படி இருக்குது உங்களுக்கு? ஸோ இட் இஸ் 14, 0. எனிவன்? Can you hear me? Yeah. 14, 0. 14, 0. அப்படின்னா இட் இஸ் 14 + 0i மேம். ஓகே, நல்லா பார்த்து சொல்லுங்கடா. இந்த இடத்துல நம்மளுக்கு ரியல் இமேஜினரி பார்ட் 0வாக இருக்குது. இந்த மாதிரி இமேஜினரி பார்ட் 0னா அவங்க வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ரியல் நம்பர்ஸ். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பியூர்லி ரியல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன பசங்களா? இட் இஸ் கால்ட் பியூர்லி ரியல். ரியல் நம்பர்ஸுக்கு இமேஜினரி பார்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இமேஜினரி பார்ட் 0 அப்படின்னா அவங்கள பியூராக நாம் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 15 + 0i இவங்களை என்னன்னு சொல்லுவீங்க? 0 + 15i. அதாவது ரியல் பார்ட் 0ன்னு இருக்கு. ரியல் பார்ட் 0ன்னு இருக்குன்னா நம்ம அதை பியூர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்வீங்க? பியூர்லி இமேஜினரி அப்படின்னு ஒரு டிபேட்டுக்கு போவோம். சரியா பசங்களா? திஸ் இஸ் வாட், இதுதான் நம்ம பண்ணுற விஷயம். ஸோ பியூர்லி இமேஜினரி, பியூர்லி ரியல், இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு. ஆர்கன் டயக்ராம்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான் வாழ்க்கை. ஓகேவா? இப்போது இவங்கள ரொட்டேட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். இப்போது இசட்டுங்கிறது என்னென்னா இசட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா? இசட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ஆல்ரெடி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் i + yன்னு இருக்குது. இவங்களை நீங்கள் ஐயால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? ஓகேவா? டயக்ராம்லேயும் சரி, இங்கே வாழ்க்கையிலையும் சரி. இப்போ நீ இது ஐயால் இன்டூ பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னா ix + i²y. ஓகேவா? ix i² வேல்யூ பார்த்தோம், தட் இஸ் -yன்னு. ஸோ இப்போ
minus y plus ix. ஸோ என்னவா மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதோட பாயிண்ட் என்னது, இதோட பாயிண்ட் என்னது, எக்ஸ் கமா ஒய். கரெக்டாக, ரியல் பார்ட் எக்ஸ், இமேஜினரி பார்ட் ஒய். ஆனால் நீங்கள் ஐயால் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே பாயிண்ட் என்ன கிடச்சிருச்சு, மைனஸ் ஒய் கமா எக்ஸ். ஓகேவா, எக்ஸ் கமா ஒய்லேருந்து மைனஸ் ஒய் கமா எக்ஸுக்கு நான் ட்ராவல் பண்ணுறேன். ஓகே, நான் உனக்கு இது இமேஜினரியிலே காட்டுறேன், உங்களுக்கு கிராஃபில் நான் காட்டுறேன். ஸோ யூ ஹாவ் அ பாயிண்ட் லைக் திஸ். இப்போது இந்த 3,5 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், -5,3. பார்த்தீங்களா, இங்கே இருக்க பாயிண்ட், ஓகே சாரி, -5,3. ஓகே, இங்கே இருக்க ஏங்கிற பாயிண்ட்டை, சரிங்களா, இங்கே இருக்க ஏன்ற பாயிண்ட்டு டின்ற பாயிண்ட்டுக்கு போடுறோம். ஓகேவா, இஃப் ஐ பிளாட்டிங் தி லைன், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைனை மட்டும் வரைவோம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஸோ லைன் மட்டும் வரைகிறேன், இவங்களுக்கு ஆரிஜின், இவங்களுக்கு ஒரு நிமிஷம். we have to plot the first point plot பண்ணி காட்டுறேன். ஆரிஜின் பாயிண்ட் ஒன்று வச்சுக்கணும். இப்போது ஆங்கிள் காட்டுறேன். ஓகே, perfect. You can see this. You can see this பக்கலே. ஸோ இப்போது நம்ம இந்த பாயிண்ட், ஓகேவா, அப்போ இங்கே இருக்க பாயிண்ட், ஓகே, இங்கே இருக்க பாயிண்ட் இட் இஸ் மூவிங் டு ஹியர், இந்த இடத்துக்கு போயிருக்கு அப்படின்னா அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, எவ்வளோ ஆங்கிள் ட்ராவல் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட ஆங்கிள் என்னது, 90. இதோட ஆங்கிள் என்ன பசங்களா, கேன் யூ see, இதோட ஆங்கிள் வந்து நம்மளுக்கு 90 ஆங்கிள். வாட் இஸ் ஆங்கிள், 90. அப்போது ஐயால் மல்டிபிள் பண்ணால் அவங்களுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்னவா இருக்கும், இட் இஸ் 90. சரிங்களா, அதை சொல்ல தான் சொன்னேன். ஸோ ஒரு நம்பரை, ஓகேவா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்கள் ஐயால் மல்டிபிள் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம், இட் இஸ் ரொட்டேட்டிங் பை 90. ஸோ ஒரு பாயிண்ட் அப்படியே 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணும்போது எந்த இடத்துல வந்து நிற்குமோ அதுதான் உங்களோட ஐஇசட். ஓகே, இப்போ நான் ஒரு பாயிண்ட் இப்படி எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் ஐயால் மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது கரெக்டாக 90 டிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துக்கு போய் நிற்கும். இப்போ உங்களுக்கு ஆங்கிள் 90 இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்துடுச்சு, இங்கேருந்து திருப்பி ஒரு ஐயால் மல்டிபிள் பண்ணுறீங்க, இந்த இடத்துல திருப்பி ஒரு ஐயால் மல்டிபிள் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும், இங்கேருந்து 90க்கு அகைன் ட்ராவல் பண்ணும். ஸோ இட் கம்ஸ் ஹியர், இந்த இடத்துல வரும். அகைன் இங்கேருந்து ஒரு ஐயால் மல்டிபிள் பண்ணுறீங்க, அப்போ என்ன ஆகும், இட் கம்ஸ் ஹியர், இந்த இடத்துல வந்து நிற்கும். சரியா, ஸோ இசட்டுங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் ஐயால் மல்டிபிள் பண்ணால் அது இந்த இடத்துக்கு மாறும்.
ஸோ இசட்டுங்கிற ஒரு விஷயத்த 2i ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணால் என்ன நடக்கும்? அப்போது 180 டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிட்டு 180 டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகி இந்த இடத்துக்கு வந்து சேரும். சரிங்களா? இதுவே 3 டைம் மல்டிபிள் பண்ணால் 270 டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து நிற்கும். ஸோ திஸ் இஸ் 𝑖3 இது நம்மளோட 𝑖2 ஓகே. அண்ட் அகெயின் ஒரு 5i மல்டிபிள் பண்ணால், ஸோ 4i மல்டிபிள் பண்ணால் எந்த ஒரு சேஞ்சும் நடக்காது. இசட்டுங்கிற இடத்துல இருக்கும். ஐயால் மல்டிபிள் பண்ணால் 90க்கு ட்ராவல் ஆகும். ஒரு ஐயால் மல்டிபிள் பண்ணால் அங்கிருந்து அதே 90க்கு ட்ராவல் ஆகும், which is I2 ட்ராவல் பண்ணால் you will get 180. So this I2 is it, this is I3 is it. புரியுதா பசங்களா? This is all the concepts you have to say it. Okay. ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்னா என்ன மேம்? ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. இப்போது 3 × 5 இவங்க ரெண்டு பேரும் எனக்கு மல்டிபிள் பண்ண தெரியும். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 15 தெரியும். கரெக்டாக? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது 3 + 5i. இவங்கள ஒரு ரியல் நம்பர் கூட மல்டிபிள் பண்ணும். நல்லா தெரிஞ்சுக்க, ஒரு ரியல் நம்பர், எனி ரியல் நம்பர், யாராவது ஒரு ரியல் நம்பர்ஸ் கூட மல்டிபிள் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் ஸோ காமன். இந்த ரியல் நம்பர்ஸ் தான் இங்கே ஸ்கேலார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரியல் நம்பர்ஸ் தான் இங்கே என்னது? ஸ்கேலார். ஸோ இந்த ரியல் நம்பர் இவங்க கூட மல்டிபிள் பண்ணுறது என்னது? ஜஸ்ட் √2 3 கூட மல்டிபிள் பண்ணும், 3√3. அண்ட் √2 5 கூட மல்டிபிள் பண்ணும், 5√3i. அவ்வளோதான். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் என்னது? அந்த நம்பரை கொண்டு போய் ரெண்டு பேர்த்து கூட மல்டிபிள் பண்ணி எழுதணும்ப்பா. இதுக்கு பேர் தான் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இன் யோர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அடிஷன் எப்படி பண்ணுவீங்க? ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ஆட் பண்ணுவீங்க? ஸோ 3 + 5i 6 + 7i இப்படி இருக்குது. சரிங்களா? இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? ஸோ இவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் ரெப்ரசன்ட் அஸ், இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணுறது, ஆடுங்கிறது என்ன தெரியுமா? அது ஒரு மோசமான ஒரு ஆப்ரேஷன். ஏன்னா அடம் பிடிக்கும். நான் லைக் டேர்ம்ஸை மட்டும்தான் ஆட் பண்ணேன், ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஆட் பண்ண தெரியும், இல்லைன்னா தெரியாது அப்படின்னு ஒரு இட் பிஹேவ்ஸ் லைக் சம்திங், ஒரு அடமட் பேபி மாதிரி பிஹேவ் பண்ணும். சரிங்களா? அப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் டேர்ம்ஸுங்கிறது யார்? ரியல் பார்ட். அப்போ நீங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணணுன்னா அவங்களோட ரியல் பார்ட்ஸ் தான் ஆட் பண்ணி ஆகணும். இப்போ 3 + 6 which is 9. ஓகே. ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஆட் பண்ணிக்கலாம், 5i + 7i. அவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் தனித்தனியாக ஆட் பண்ணலாம். இப்படி தனித்தனியாக ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 12i கிடைக்கும். ஸோ 9 + 12i இதுதான் ஆன்சர். ஸோ அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி நடக்கும்? ஸோ இட் இஸ் x1 + x2i y1 + y2i இப்படி இருக்குன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணால் x1 + y1 ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணும், x2 + y2ன்னு இவங்க ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியாக ஆட் பண்ணணும். சரியா பசங்களா? இதுக்கு பேர் தான் அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அண்ட் அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை என்னால் உங்களுக்கு கிராஃபில் காட்ட முடியும். எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். யோசிச்சு சொல்லணும். ஓகேவா? இட் இஸ் லைக் வெக்டார்ஸ் மாதிரி தான். ஸோ Z1ங்கிற ஒரு லைன் பார்த்தீங்கன்னா Z1ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே இருக்குது, Z2ன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. ஓகேவா? இதில் என்ன பண்ணுறேன்னா ஆரிஜின்லேருந்து போட்டு இது ஒரு லைன் மாதிரி உனக்கு காட்டுறேன். சரியா? இதுக்கு பேர் தான் வெக்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் வெக்டார் அல்ஜிப்ராவில் இதை நான் என்னென்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் இட். ஸோ Z2ங்கிறது இதுதான் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர், இதுதான் இந்த நம்பர். ஆக்சுவலி அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த லைனை யூஸ் பண்ணுறேன். இதுதான் உன்னோட ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இதுதான் உன்னோட செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ ரெண்டோட அடிஷன் எங்கே மேம் இருக்கும்? ரெண்டோட அடிஷன் எங்கே இருக்குன்னா, இப்போது அடிஷன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ Z1ஓட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? இது. Z2ஓட எண்டிங் பாயிண்ட் எது? இது. இவங்க ரெண்டு பேர்த்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி வேறு ஏதாவது ஒரு லைன் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஸோ இப்போது இதுதான் Z1 + Z2. அப்போ Z1 + Z2 எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் வருவாங்க. ஓகேவா? எப்படி மேம் போட்டிங்க அப்படின்னா நான் சொல்கிறேன். இப்போது இந்த ஒரு லைன் எடுத்துக்கிட்டால் தான் இந்த லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது? Z1ஓட ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் என்னது? Z2 போய் சேர்கிற இடமா இருக்குது. இப்படி தான் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுவோம். எப்படி ஆட் பண்ணுவீங்க? ரெண்டு வெக்டார்ஸ் ஆட் பண்ணுறது எப்படிங்கிறது அந்த ஃபஸ்ட்டு வெக்டாரோட ஸ்டார்டிங்கும் செகண்ட் வெக்டாரோட எண்டிங் பாயிண்ட்டு கவர் பண்ணுற மாதிரி ஒரு ரீஜன் இருக்கணும். அந்த ரீஜன் தான் நம்மளுக்கு அடிஷன் வரும். ஸோ திஸ் இஸ் யோர் அடிஷன் Z1 + Z2. ஓகேவா?
ஸோ சப்ராக்ஷன் உங்களுக்கு தெரியும், சப்ராக்ஷன் இது சேம், அடிஷன் எப்படியோ சப்ராக்ஷனும் அப்படி தான். ஸோ ஆனால் அது வந்துட்டு லைக் மைனஸ் பண்ணுவீங்க. ஆனால் ஆர்குமெண்ட் டயக்ராமில் இப்போ Z1 ஆக்சஸ், Z1 நம்பர் இப்படி இருக்குது, Z2 நம்பர் இப்படி இருக்குது. அப்போ Z2 மைனஸ் Z1, இதுதான் நம்மளோட Z1 ப்ளஸ் Z2. அப்போ Z1 மைனஸ் Z2னா எப்படி இருக்கும்? ஆஹா, இப்படி வரும். ஓகேவா? இதோட ரிஃப்ளெக்ஷன், இவங்களோட ரிஃப்ளெக்ஷனாக தான் அந்த Z1 மைனஸ் Z2 இருப்பாங்க. சரியா பசங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா நம்ம? நோ. ஆனால் உங்களோட நாலேஜுக்காக நான் சொல்கிறேன். சரியா பசங்களா? வாட் இஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்? ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். எப்படி மல்டிபிள் பண்ணுவீங்க? ஸோ 3 + 5i 6 + 7i, இப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை மல்டிபிள் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு கேர்ஃபுல்லாக பண்ணும். இந்த 3a இவங்க 2 பேர்த்து கூட எப்பயும் போல் மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த 3a அவங்க 2 பேர்த்து கூட மல்டிபிள் பண்ணணும். 3 9s இட் இஸ் 18 + 21i. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 5iஏவே கொண்டு போய் இவங்க கூட மல்டிபிள் பண்ணணும். ஸோ 5i மல்டிபிள் பண்ணிட்டா இட் வில் கெட் 30i + 35i × i². சரிங்களா? இதுதான் மல்டிப்ளிகேஷன். ஆனால் இது கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆகும். 18 இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணிக்கலாம், லைட் டேர்ம்ஸ். 21 51. ஓகே, i. இப்போ இந்த i² இருக்குல்ல, இது i² வேல்யூ எல்லாத்துக்கும் தெரியும் -1ன்னு சொல்லிட்டு. i² வேல்யூ என்னது? -1. ஸோ அப்போது 35 -1 போட்டுக்கணும். So what is it? It is 18ல 35 போச்சுன்னா you will get ஒரு 15 கூட ஒரு 2 17. சரியா பசங்களா? இதுதான் மல்டிப்ளிகேஷன் ஆன்சர். ஸோ இதோட மல்டிப்ளிகேஷன் ஆன்சர்லேருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது? ஸோ இப்போ இந்த 2 பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ரியல் பார்ட்டில் யார் யார் வருவாங்க? ரியல் பார்ட்டில் யார் யார் வருவாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரோட ரியல் நம்பரும் செகண்ட் நம்பரோட ரியல் நம்பர்ஸும் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பரோட ரியல் நம்பர், செகண்ட் நம்பரோட ரியல் நம்பர்ஸ் அண்ட் இமேஜினரி நம்பரை நீங்கள் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு ரியல் நம்பர். இமேஜினரி மல்டிபிள் பண்ணால் இது ரியல் நம்பர்ஸ். ஸோ மல்டிப்ளிகேஷனில் ரியல் நம்பராக வரவங்க x1 x2 மைனஸ் y1 y2 இருப்பாங்க. அண்ட் மல்டிப்ளிகேஷன் இமேஜினரி எப்போ நம்மளுக்கு கிடைக்கும்? ஃபஸ்ட்டு ஒன்னோட ரியல் நம்பரை கொண்டு போய் செகண்ட் இமேஜினரி கூட மல்டிபிள் பண்ணாலோ, இல்லை ஃபஸ்ட்டு இமேஜினரி கொண்டு போய் செகண்ட் ரியல் கூட இன்டூ பண்ணாலோ நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு இமேஜினரி நம்பர். ஸோ இதுதான் உங்களோட மல்டிப்ளிகேஷன் ஆன்சர். இதை ஞாபகம் வச்சுக்கணுமா? நோ. இதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக என்ன மாதிரி இப்படி மல்டிபிள் பண்ணி கூட எழுதலாம், தப்பு கிடையாது. சரியா? என்ன மாதிரி இப்படி மல்டிபிள் பண்ணி கூட யூ கேன் ரைட் இட். ஓகேவா பசங்களா? இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ அடிஷன்னா என்ன, சப்ராக்ஷன்னா என்ன, எவ்ரிதிங் வி காட் டு நோ, ரைட்? இப்போ ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். சரிங்களா? இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. 2 பேர்த்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும். 2 பேர்த்தையும் ஆட் பண்ணலாமா? Z1 = 6 + 7i, Z2 = 3 - 5i. இப்போ இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணணும்டா. 6ஐயும் 3யும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். 7i இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? +2i கிடைக்கும். ஸோ அடிஷன் பண்ணியாச்சு. ரியல் நம்பர்ஸை ஆட் பண்ணும், இமேஜினரி நம்பர்ஸை ஆட் பண்ணும். அவ்வளோதான் ப்ராசஸ். சரிங்களா? இப்போ Z1 - Z2 ஸோ 6 + 7i -3 - 5i. சரிங்களா? இப்போ என்ன ஆகும்? 6 + 7i -3i, இந்த மைனஸ் இங்கே மல்டிபிள் ஆச்சுன்னா +5i. இப்போ சொல்லுங்கள், இமேஜினரி ரியல் நம்பர்ஸ் 6ல் 3 போச்சுன்னா 3, 7ல் 5 பண்ணிச்சுன்னா 12i. ஸோ இதுதான் இவங்களோட ரிஃப்ளெக்ஷனாக இருப்பாங்க. 9 + 2i and 3 + 12i. சரியா பசங்களா? திஸ் வில் பி இப்படி தான் இருக்கும். ஓகே, மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இப்போ 2 பேர்த்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணும்,
ஒரு நம்பர். ஸோ இப்போ தான் நான் சொன்னேன் எப்படி நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ரியல் பார்ட் எப்படி கிடைக்கும், இங்கே இருக்க ரியல் பார்ட்டையும் இவங்களையும் மல்டிபிள் பண்ணாலும், ஸோ 2வையும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணால் 8, இவங்க 2 பேர்த்த மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ரியல் பார்ட் தான் கிடைக்கும். அண்ட் 3ஐ 7ஐயும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ரியல் பார்ட் தான் கிடைக்கும், ஆனால் வித் மைனஸ் சைன். ஸோ -21 இது உங்களோட ரியல் பார்ட். இமேஜினரி பார்ட் எப்போ கிடைக்கும், அப்படியே ஜிக்ஸாக்கா இவங்களோட இமேஜினரி கொண்டு போய் இவங்க கூட மல்டிபிள் பண்ணால் இமேஜினரி தான் கிடைக்கும். ஸோ 12i. அண்ட் இங்கே இருக்க இமேஜினரி கொண்டு போய் இவங்களோட ரியல் பார்ட் கூட மல்டிபிள் பண்ணாலும் அதே தான் கிடைக்கும், which is +14i. ஸோ இட் இஸ் -13 + 26i. So you can take 13 as common. So 1 - 2i. சரியா பசங்களா, இதுதான் உன்னோட காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, யூ ஆல் காட் இட் ரைட், பர்ஃபெக்ட். ஸோ இப்போ எக்ஸசைஸ் சம்ஸ்குள்ளே போகலாமா? ஸோ 2.2 ரொம்ப ஈஸி. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், இதே ப்ராசஸ் தான் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எவால்வேட் த ஃபாலோயிங். இஃப் Z வந்து 5 - 2i அண்ட் W வந்து -1 + 3i இப்படி இருக்குது. இவங்க 2 பேர்த்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். 5 - 2i + -1 + 3i. சைன் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. இப்போ 5 - 2i -1 + 3i. ஸோ இதில் யார் யார் ரியல் பார்ட்? இவங்க ரியல் பார்ட். ஸோ 5ல் 4 போச்சுன்னா 4 அண்ட் 2i 3i இருக்குது. இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணால் we will get i. ஸோ 4 + i தான் நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பர். 4 + i தான் நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ பாருங்களேன், Z - iw. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், Z - iw. Z யார் நம்மளோடது? ஹூஸ் யுவர் Z? 5 - 2i. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன போட்டிருக்காங்க, -i போட்டுட்டு w போட சொல்கிறாங்க. வாட் இஸ் யர் w? -1 + 3i. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஐயை கொஞ்சம் போய் மல்டிபிள் பண்ணும். ஸோ இட் இஸ் minus into minus plus I and இங்கே நம்மளுக்கு -3i². சரிங்களா? எத்தனை பேர்த்துக்கு i², இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். -i. i² வேல்யூ தெரியுமா? Do you know i² வேல்யூ? It is -1. So -3 into +1 it is +3. So answer என்னது? 8 - i. ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும் பசங்களா? 8 - i தான் நம்மளுக்கு ஆன்சராக வரும். சரியா பசங்களா? you will get 8 - i as your answer. ஓகே, யா. நெக்ஸ்ட் நம்மளுக்கு யார் இருக்காங்க? 2z + 3w. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 2z கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் 3w கண்டுபிடிங்க. ஓகேவா? வாட் இஸ் யர் 2z? 2 into z யார்? 5 - 2i. What about your w? -1 + 3i. சரி பசங்க, ஸோ இப்போ 2ஆல் இவங்களை மல்டிபிள் பண்ண வேண்டியதா? ஓகேவா? when you multiple with 2 you will get 10 - 4i and இவங்களை மல்டிபிள் பண்ணால் -3 + 9i. இப்போ இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ யூ ஹாவ் டு ஆட் தி ரியல் பார்ட். ஸோ 10 கூட 3 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு -7 கிடைக்கும். அண்ட் -4i + 9i. 4ல் 9 போச்சுன்னா which is 5i. ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர்? -7 + 5i. இதுதான் நம்மளோட ஆன்சர். சரியா பசங்களா? ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கா? நோ. ஸோ ஃபஸ்ட்டு படிக்கும் போது ஒரு விஷயத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிப்போம். நெக்ஸ்ட்டு வர்றது எல்லாமே பார்த்துக்கலாம். சரியா பசங்களா? எஸ் பா. we are getting the next one. ZW. Zங்கிறது என்னது? 5 + Wன்றது -1 + 3i. கரெக்டுங்களா? இப்போ யார் லைக் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது, யாரை மல்டிபிள் பண்ணும்போது ரியல் பார்ட் வரும்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. இவங்களையும் மல்டிபிள் பண்ணால் தான் ரியல் பார்ட் -i. அண்ட் இவங்க 2 பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணால் ரியல் பார்ட் வரும் வித் ஆப்போசிட் சைன். இப்போ வந்து இது -2
ப்ளஸ் த்ரீன்னு இருக்குது. -2 + 3 இன்டூ பண்ணால் 6 கிடைக்கும், -6 கிடைக்கும். ஆனால் ஐயும் மல்டிபிள் பண்ணால் I² -1. ஸோ -6 நம்மளுக்கு +6ஆக மாறும். சரியா? இல்லைனா நான் போடுறேன், நோ ப்ராப்ளம். ஸோ இட் இஸ் -6 I². ஓகேவா? இது உன்னோட ரியல் பார்ட்டாக இருப்பாங்க. ப்ளஸ் இமேஜினரி பார்ட் எப்போ கிடைக்கும்? இவங்களையும் மல்டிபிள் பண்ணால் -+2i அண்ட் இவங்களையும் மல்டிபிள் பண்ணால் 15i. சரிங்களா? யா, I² வேல்யூ என்னது? -1. ஸோ -1 × -6 இட் இஸ் +6. இவங்களையும் ஆட் பண்ணால் 79. ஸோ 1 + 79 தான் நம்மளுக்கு ஆன்சர். 1 + 79 தான் நம்மளுக்கு ஆன்சர். சரியா பசங்களா? வாட் அபவுட் திஸ் கேஸ்? ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கணும். Z² ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 2ZW கண்டுபிடிக்கணும், W² கண்டுபிடிக்கணும். சரிங்களா? Z² எப்படி கண்டுபிடிப்பீங்க? 5 + 2i, 5 - 2i. சரியா பசங்களா? ஸோ Z² பண்ணால் என்ன கிடைக்கும்? சேம் விஷயந்தான். ரெண்டு பேர்த்தையும் ஸ்கொயர் பண்ணால் யூ வில் கெட். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணால் 2i, 22 2i -2i இன்ட்டு பண்ணால் +4i². +4i²னா இட் இஸ் -4 ப்ளஸ். ஓகேங்களா? இமேஜினரி பார்ட் எப்போ கிடைக்கும்? இவங்க ரெண்டு பேர்த்தை மல்டிபிள் பண்ணால் -10i அண்ட் இங்கே ஒரு -10i. ஸோ யார் இது நம்மளுக்கு? 16 - 10i. சரியா பசங்களா? 16 - 10i. ஓகே. அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்த மல்டிபிள் பண்ணால் WZ மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் தெரியும், 1 + 79. ஸோ 2 × 1 + 79. 2 × 1 + 79 இட் இஸ் 2 + 34i. சரிங்களா? அண்ட் வாட் இஸ் W²? W²ங்கிறது யார்? -1 + 3i. இவங்கள மல்டிபிள் பண்ணோம். -1 + 3iனா ஸோ இன்டூ -1 + 3i. -1ஐயும் -1ஐயும் மல்டிபிள் பண்ணால் 1, 3i மல்டிபிள் பண்ணால் 9i². 9i²னா இட் பிகம்ஸ் -9. அதுக்கப்புறம் 3iயும் -1ஐயும் மல்டிபிள் பண்ணால் -3i, -3i ஒன்று -3i ஒன்று. சரிங்களா? அப்போ -8 - 6i. இவங்க 3 பேர்த்தையும் நீ ஆட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்? Z² + 2WZ + ZW². இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். வாட் இஸ் யுவர் Z²? 16 - 10i. வாட் இஸ் யுவர் 2W? இட் இஸ் 2i. So 2 + 34i. Okay. What about this? -8 - 6i. இப்போ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ரியல் பார்ட் 2 + 16 + 2 18. 18 - 8 it is +10. and 10i கூட 34. இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணால் 16. 16ல் 34 போச்சுன்னா என்ன? வாட் இஸ் 16 - 34? 34 - 16. 18 வருமா பசங்களா? ஸோ +18i. இதுதான் உங்களோட ஆன்சர். வாட் இஸ் இட்? 10 + 18i தான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க? Z + W². ஸோ இசட்டையும் W ஆட் பண்ணால் உங்களுக்கு தெரியும். அவங்க ரெண்டு பேர்த்தோட ஆடிங்கோட ஆன்சர் என்னது? 4 + i. ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 4 + i. ஸோ ஸ்ட்ரெயிட் அவே அப்போ 4 + iயை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 4 + iயை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4 4s are 16. I ஸ்கொயர் பண்ணால் -1 and +4i + 4iன்னு வரும். ஸோ விச் இஸ் 17 + 8i. What should be your answer? It is 17 + 8i. ரெண்டும் ஒன்றா தானே வந்திருக்கணும்.
ஏதாவது மிஸ்டேக் பண்ணோமா பசங்களா? ஐ திங்க் வி ஓன் எதுவும் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும். பட் வி வில் செக் இட். ஒரே நிமிஷம், ஸ்டே பேக் இந்த லைன். So can we check with the answer? Yeah, pasangla. First, z plus 7i oda answer correct. Okay, idoda answer is right. And z minus wi. Z minus wi oda answer we should have. You should have 8 minus I. இது கரெக்ட். சரிங்களா? இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட ஆன்சர் நம்மளுக்கு ஓகே, இவங்க ரெண்டு பேர்த்தோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்திருக்கணும்? 7 plus 5i. ஓகே, இட் இஸ் நாட் minus 7, இட் இஸ் plus 7 plus 5i. சரிங்களா? யா, ஸோ இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அண்ட் w இசட்டையும் மல்டிபிள் பண்ணால் யூ வில் கெட் 1 plus 79. இது கரெக்ட். ஓகேவா? 1 plus 79. அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணால் வாட் யூ வில் ஹாவ்? இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 15 plus 8i கிடச்சிருக்கணும். Sorry, it is 15 plus 8i. Okay. நம்மளுக்கு இதோட ஆன்சர் 15 plus 8i. இதோட ஆன்சர் 15 plus 8i. அண்ட் z ஸ்கொயரும் நம்மளுக்கு என்ன வந்திருக்கணும்? 15 plus 8iன்னு வந்திருக்கணும். சம்திங் we have missed it. என்ன மிஸ் பண்ணியிருக்கோன்னு செக் பண்ணி சொல்லுங்கள். z ஸ்கொயர். z ஸ்கொயரோட வேல்யூ வந்துட்டு இவங்க ரெண்டு பற்றியும் நம்ம சப்ராக்ட் பண்ணால் யூ வில் கெட் 16. 21ல சாரி ஸோ இட் இஸ் 21 10i. ஓகேவா? 20i. சாரி, ரியலி சாரி, இது எங்கேருந்து நான் போட்டேனே தெரியல. ஓகே, சாரி. ஸோ இட் இஸ் 16, ஸோ இட் இஸ் நாட் 16, இட் இஸ் 21 minus 20i. Okay, yes, 21 plus 21 minus 20i. So now you have to do it. So 21 2 and 21 plus 2 it is 23. So 23 8 pochna 15 and you will have 8i. Minus 8i. Minus 20i plus, okay, then it is plus. So what is the answer, makkale? 15 plus 8i da correct. Yeah, so I haven't seen your commands. Yes, this is the right answer. Okay, so even the complex number, இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஒரு ஆர்கன் பிளேனை நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? ஆர்கன் டயக்ராமை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதோட ஆர்கன் டயக்ராம் எப்படி இருக்கும்? ஸோ 2 plus i3. 2 plus i3னா இது நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஷியேட் எப்படி காட்டுவீங்க? ஸோ 2,3ங்கிற இடத்துல நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க. izனா என்னது? இட் இஸ் -3, 2. ஸோ -3,
2 இந்த இடத்துல இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் இங்கே வந்துடும். சரிங்களா? அண்ட் வாட் இஸ் இசட் ப்ளஸ் ஐ இசட்? இசட்டையும் ஐ இசட்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? ஸோ 2 + 3ஐயும் -3 + 2ஐயும் ஆட் பண்ண போகிறீங்க. என்ன கிடைக்கும்? 5i - 1 -1 + 5i -1 + 5i. அப்போது இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இங்கே வரும். ஸோ திஸ் இஸ் யுவர் இசட் ப்ளஸ் ஐ இசட்டாக இருக்கும். இது உங்களோட இசட்டாக இருக்கும். இது உங்களோட ஐ இசட். சரிங்களா? நான் சொன்னேன்ல, 2 பேத்துக்கு நடுவில் தான் உங்களோட அடிஷன் வரும். ஓகேவா பசங்களா? அண்ட் அதே மாதிரி தான் இவங்களை பண்ணாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். சரியா? ஸோ இவங்களை ட்ரை பண்ணுறீங்களா எவ்ரி ஒன்? இதை போட்டு ஆர்கன் பிளேனை ட்ரை பண்ணுறீங்களா? ஐயா, find the value of real values of x and y if the complex number and the real numbers are equal. 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல். z1 z2 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவலாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? இவங்க 2 பேர்த்தோட ரியல் பார்ட் ஈக்குவலாக இருக்கணும், இமேஜினரி பார்ட் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் யார் நம்மளுக்கு? 2. ஃபஸ்ட்டு இவங்களை நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறா. இதை ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும்? 2x plus ix plus 1y minus iy plus 2i minus 3 equal to இதோட full expand பண்ணுங்க. x minus y plus 2iy plus 1 plus i. இவங்க 2 பேரும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? இதில் யார் ரியல் பார்ட்? ரியல் பார்ட்னா என்னது? ஐயே இல்லாத விஷயம். யார் ஐயே இல்லாமல் வந்திருக்காங்க? இவங்க எல்லாத்தையும் மொத்தமாக எழுது. 2x + y - 3. ஐ வந்திருக்கிறவங்கள, ஐயோட வந்திருக்கிறவங்க எல்லாத்துலேருந்து ஐயை காமன் அவுட் பண்ணணும். யூ ஹாவ் டு டேக் ஐ எஸ் காமன் ஃப்ரம் திஸ். ஸோ ஐயை மட்டும் காமன் எடுத்துட்டேனே என்ன வரும்? எக்ஸ் வரும், -y வரும், +2 வரும். இது உங்களோட இமேஜினரி பார்ட். இதே மாதிரி தான் இங்கே ரியல் பார்ட் யார் நம்மளுக்கு? எக்ஸ் ஒய் 1, x - y + 1. அண்ட் இங்கே இமேஜினரி பார்ட் யார் நம்மளுக்கு? அதுலேருந்து என்ன பண்ணும்? ஐயை காமன் அவுட் பண்ணும். ஸோ டேக் ஐ எஸ் காமன். ஸோ 2y + 1 நம்மளுக்கு வரும். 2y + 1 உங்களுக்கு ஆன்சராக வரும். சரியா பசங்களா? இப்போ இதில் இமேஜினரி ரியல் பார்ட் ஈக்குவல்னு சொன்னேன். அப்போ இவங்களுக்கு ஈக்குவல். ரியல் பார்ட் ஈக்குவல்னா 2x + y - 3 யாருக்கு ஈக்குவல்? x - y + 1க்கு ஈக்குவல். சரிங்களா? எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. அப்போ 2x - x + y, இங்கே இருக்கிறது +y வரும், -3 - 1. ஸோ இட் இஸ் x + 2y - 4 = 0. சரிங்களா? இப்போ இமேஜினரி பார்ட் ஈக்குவேட் பண்ணால் x - y + 2 = இங்கே இமேஜினரி பார்ட் என்னது? 2y + 1. 2y + 1 எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. x - y - 2y + 2 - 1 = 0. ஸோ x - 3y + -1 = 0. இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். 2 பேத்தையும் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? எப்படி? 2 பேத்தையும் சப்ராக்ட் மட்டும் பண்ணால் போதும். ஜஸ்ட் சப்ராக்ட் இட். ஆட் பண்ண -5y and இவங்கள பண்ண என்ன வரும்? you will get y plus okay, this equation correct. Okay, let me check the second equation. Second equation correct ah pasangla.
x minus y plus 2 equal to 2y plus 1. So you will get x minus 3y minus 1. Okay, it is not minus 1. இங்க தான் mistake ஆயிருக்கு. It is plus 1. 2ல போச்சுனா it is plus. சரியா? இப்போ இவங்க ரெண்டு பேத்தையும் நீங்க பண்ணீங்கன்னா it is plus 5 is equal to 0. அப்போ y ஓட வேல்யூ 1. y ஓட வேல்யூ 1 கிடைச்சிருச்சு. கரெக்ட்டுங்களா? இதை தூக்கி ஏதாவது ஈக்குவேஷனில் போடுங்க. சப்ஸ்டியூட் ஹியர். y ஓட வேல்யூ 1 அப்படின்னா இப்போ x minus 3 plus 1 is equal to 0. அப்போ x is equal to 2. x ஓட வேல்யூ என்ன 2, y ஓட வேல்யூ 1. சரி பசங்களா, இவ்வளோ தான். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஈக்குவல் அப்படின்னா அவங்களோட ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஆர் ஈக்குவல். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ இந்த சம்முக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்களா? எஸ். ஸோ உங்களுக்கு ரெண்டே சம் தான் ஹோம் ஒர்க். ட்ரை பண்ணுங்கள். இட் இஸ் ஸோ ஈஸி. ஸோ நாளைக்கு அடுத்த எக்ஸசைஸை நான் உங்களோட பேசிக் சொல்லித்தரேன். ஸோ பாய் பாய் பசங்களா. கேட்ச் யூ ஆல் லேட்டர்.